ஹாய் எவ்ரிவன், நம்ம பார்க்க போற சம் அசல் 4000, ஆண்டு வட்டி வீதம் 5%, 2 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் பொழுது கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பத்தி எனக்கு கூட்டு வட்டி வேணும் அப்படின்னு சொன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் பொழுது நான் பெரும் தொகை A equal to B into 1 plus R divided by 100 ஹோல் பவர் N. இப்போ இங்க அசல் அப்படிங்கிறப்போ அசல் தான் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000. ஸோ இப்போ அசல் பிங்கிற டேர்ம் போல நம்ம என்னென்ன அப்ளை பண்றோம் 4000 அப்படின்னு சொல்றோம். 1 பிளஸ் வட்டி வீதம் அப்படிங்கிறப்போ எத்தனை சதவீதம் சொல்லிட்டோம் 5 டிவைட் பை 100 ஹோல் பவர் எத்தனை ஆண்டுகள் 2 ஆண்டுகள். ஸோ அப்படின்னா என்னோட மதிப்பு 2. இப்போ 4000 இன்ட்டு நான் 100 எழுதிக்கிறேன். எல்சிஎம் மட்டும்னா 100 பிளஸ் 5 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. So the 4000 into 105 divided by 100 whole power 2 அப்படின்னு வரும். இப்போ இந்த கேன்சல் பண்ணலாம். 21 இது எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ 4000 இன்ட்டு 21 டிவைட் பை 20 தான் ஸ்கொயர். இப்போ எனக்கு கூட்டு வட்டி தான் வேணும். இப்போ 4000 இன்ட்டு 21 டிவைட் பை 20 இன்ட்டு 21 டிவைட் பை 20 அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆகும். 22 22 40 22 12 20. ஸோ இப்போ 10 இன்ட்டு 21 இன்ட்டு 21 441 அப்படின்னு வரும். 441 4410. ஸோ இப்போ இது அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளவு கேட்குறாங்க அப்படின்னு வட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வட்டி கூட்டு வட்டி ஈக்குவல் டு கூட்டு வட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசலை கழிக்கணும். ஸோ அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகை 4410 மைனஸ் அசல் எவ்வளவு 4000. இப்போ 4410 4000 கழிச்சுலாம் பேலன்ஸ் எவ்வளவு 410. இப்போ என்னுடைய கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 410. பெரும் தொகை அப்படின்னு கேட்டீங்கன்னா 4410.